வணக்கம் நண்பர்களே. உலகம் முழுவதும் ஒரு மாபெரும் இயற்கை சூழல் பேரிடருக்கு தயாராகிட்டு இருக்கு. எல் நினோ விளைவு, அதை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். எல் நினோ விளைவு என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா, பசிபிக் பெருங்கடலோட மேற்பரப்பின் வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை எல் நினோ விளைவு அப்படின்னு சொல்றோம். அதாவது பாத்தீங்கன்னா, அந்த பசிபிக் பெருங்கடலோட வெப்பநிலை வழக்கத்தை விட 1.5 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாச்சுன்னா எல் நினோ விளைவு ஏற்படும் சொல்லிட்டு அறிவியல் சொல்லுது. பசிபிக் பெருங்கடலோட மேற்பகுதியில வெப்ப அலைகள் அதிகமாச்சுன்னா அதன் மூலமா உலகம் முழுவதும் வீசக்கூடிய பருவ காற்றுகள் பாதிக்கப்படும். பருவக்காற்றுகள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா பருவமழை பொய்த்து போகும் அபாயம் உள்ளது. பருவமழை குறைஞ்சிருச்சுன்னா வெப்பம் அதிகரிக்கும், உணவு உற்பத்தி பாதிக்கப்படும். இந்த பருவ காற்றுகளோட வேகம் முன்ன பின்ன அப்படி எப்படி கொஞ்சம் சுத்தி அடிக்கும் இந்த எல் நினோ விளைவால. இதனால பாத்தீங்கன்னா உலகத்தின் சில பகுதிகளில் பருவமழை முழுசாகவே பொய்த்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பருவமழை வழக்கத்தை விட அதிகமா பெய்யும். சரி, இந்தியாவுல எல் நினோ விளைவு எப்படி இருக்கும்? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த ஜூன் மாசத்துல இருந்தே இந்த எல் நினோ விளைவோட அந்த ஆரம்ப கட்டம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வருஷம் தென்மேற்கு பருவக்காற்றின் மூலமாக கிடைக்கக்கூடிய மழை ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தென்மேற்கு பருவமழை கம்மியாயிருச்சுன்னா இந்தியாவில விவசாயம் பாதிக்கப்படும். விவசாயம் பாதிக்கப்பட்டது அப்படின்னா உணவுப் பொருள் உற்பத்தி குறையும். உணவுப் பொருள் உற்பத்தி குறைஞ்சிச்சுன்னா உணவுப் பொருட்களுடைய டிமாண்டை பொறுத்து விலையேற்றம் அதிகரிக்கும். அப்படி விலையேற்றம் அதிகரிச்சுன்னா சாமானிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இதனால இந்தியால பட்டினி சாவுகள் அதிகமா ஏற்படும், பஞ்சம் ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. அதாவது என்ன பண்றாங்கன்னா 1877ஆம் ஆண்டு இந்தியால இதே மாதிரி ஒரு எல் நினோ விளைவு ஏற்பட்டதா சொல்றாங்க. அப்ப ஏகப்பட்ட பட்டினி சாவுகள் பஞ்சத்தினால ஏற்பட்டதா சொல்லுவாங்க. ஆனா இப்ப அந்த அளவுக்கு பட்டினியோ பஞ்சமோ ஏற்பட போறது இல்லை. ஆனா உணவு உற்பத்தியில ஒரு டிமாண்ட் ஏற்படும். ஸோ டிமாண்ட் ஏற்பட்டுச்சுன்னா அதோட விலை ஆட்டோமேட்டிக்கா ஏறிடும். ஸோ இந்த ஒரு பொருளாதார சிக்கல் கொஞ்சம் அதிகமா ஏற்படும். வடகிழக்கு பருவமழை வழக்கத்தை விட அதிகமாக பெய்யும், அபரிதமாக பெய்யும் அப்படின்னு கூட சொல்றாங்க. இது நல்லதான்னு கேட்டா இல்லைங்க, பருவமழை வழக்கத்தை மீறி அதிகமா பெஞ்சாலும் அது விவசாயத்துக்கு ஆபத்து தான். ஏன்னா எவ்வளவு அதிகமா பெஞ்சாலும் நம்ம நாட்டுல அந்த தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கான அந்த சாத்தியக்கூறுகள்லாம் ரொம்ப கம்மி தான். அதிகமான மழை தண்ணீர் கடலுக்கு தான் போகுது. ஸோ அதிகமான பருவமழையால பெரிதும் பயனும் கிடையாது. இதோட அடுத்த வெர்ஷன் பாத்தீங்கன்னா 2027 கோடை காலம் தான். அப்ப பாத்தீங்கன்னா மார்ச்ல இருந்து கிட்டத்தட்ட ஜூன் ஜூலை வரைக்கும் இந்த உலகம் இந்த தலைமுறை பார்க்காத அளவுக்கு ஒரு வெப்பநிலையை அப்ப பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஐநா எச்சரிக்கை பண்ணியிருக்கு. சரி, ஐநா உலக நாடுகளுக்கு எல்லாருக்குமே எச்சரிக்கை எடுத்திருக்காங்க. எல் நினோ விளைவுக்கு தயாராகுங்க, இப்பவே அதற்கான அறிகுறிகள்லாம் தென்பட ஆரம்பிச்சிருச்சு, அதற்காக முன்கூட்டியே தயாராகுங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது தண்ணீரை சேமிக்கணும், உணவுப் பொருட்களை வீணாக்க கூடாது, அதிகமாக மரங்களை வளர்க்கணும். இதை செஞ்சாலே எல் நினோ விளைவு வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி நம்ம கிட்ட இருக்கும்.